welcome over to this channel. So vocabulary part அப்படின்னு சொல்லும்போது listening, writing, reading, speaking நாலு விஷயம் இருக்கும். அந்த நாலு விஷயங்களை ஃபர்ஸ்ட் நம்ம vocabulary பார்ட்டில் homophones and confusables அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 6ல் உங்களுடைய இங்கிலீஷ் புக்கில் இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஃபுல்லாக இன்னொன்று யூனிட்லையும் இருக்குது. அதையும் நம்ம சேர்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மொத்த இதையும் நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறோம். நம்மள நிறைய பேருக்கு கிராமர் அப்படின்னாலே வராது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அண்ட் வந்தாலும் ரொம்ப குழப்பமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அதுலாம் இனி அப்படியெல்லாம் நம்ம எடுக்கவே வேண்டாம். நம்ம ஈஸியாக பிக்சோரியலாகவே படிக்கலாம். வாங்க நம்ம ஹோமோஃபோன்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஹோமோஃபோன்ஸ் யூனிட் 1ல் பேஜ் நம்பர் 6ல் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹோமோஃபோன் அப்படின்னாலே ஹோமோ அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே சேம். நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போலாம் ஹோமோ ஹெட்ரோ அப்படின்ட்டு பார்ப்போம். அண்ட் ஃபோன் அப்படின்னாலே சவுண்ட் அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ இதோடைய மொத்த அர்த்தம் என்ன அப்படின்னா சேம் சவுண்ட், அவ்வளோதான். ஹோமோனாலே சேம், ஃபோன்லேருந்து வர்றது சவுண்ட், அப்போ சேம் சவுண்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். வாட் ஆர் ஹோமோஃபோன்ஸ்? இப்போ ஃபர்ஸ்ட் ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி. இப்போ ஹோமோஃபோன்ஸ் ஆர் த வேர்ட்ஸ் தட் சவுண்ட் அலைக் but are different in spelling and meaning. நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது என்னென்னா, we have already learned that homophones are words that are sound alike but are different in spelling and meaning. அவங்களுடைய சவுண்டு ஒரே மாதிரி இருக்கும், பட் அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெல்லிங்லேயும் இருப்பாங்க அண்ட் மீனிங்லேயும் அர்த்தத்துலேயும் வேறு மாதிரி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோடைய எழுத்து முறை, அதாவது ஸ்பெல்லிங்லேயும் வித்தியாசமாக இருப்பாங்க. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸஸ் வாங்க பார்க்கலாம். செல். இப்போ செல் அப்படின்னும் போது நம்ம ஹியூமன் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ், கரெக்டாக? செல்ஃபோன் அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவோம், அப்போ செல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது செல். இப்போ ரெண்டுடைய சவுண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இவங்க ஒரு ஹோமோஃபோன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சலாம். செல்லுனா இந்த செல் SHEEL அப்படின்னு, SELL அப்படின்னா ஒரு பொருளை விற்கிறது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்டே நம்ம பார்த்துருப்போம், 2 ஜென்டில்மேன் வரனால அவங்க விற்பாங்க ஸ்ட்ராபெரிஸை அப்படின்ட்டு. 4 இந்த யூ சைலண்ட் மாதிரி இருக்கும். நம்ம சில இடங்களில் நம்ம ஒழுங்காக வாசிக்காதனால தான் சில பிரச்சனைகள் நம்மளுக்கு இந்த ஹோமோஃபோன்ஸ்லேயே வருது. ஃபார் அப்போ யூ அப்படிங்கிறது இங்கே சைலண்ட் மாதிரி. அப்போ இங்கே ஃபார் அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும். அண்ட் 4 அப்படின்னா என்னென்ன ஒரு நம்பர் அப்படின்னு நமக்கு தெரியும். சீனா கடல், அண்ட் சீனா பார்க்கறது. சன்னா மகன், சன்னா சூரியன். இந்த மாதிரி வித்தியாசங்கள் தான். இதுதான் ஹோமோஃபோன்ஸ்க்கான சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் இன்னும் ஹோமோஃபோன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபீட் அப்படின்னு சொல்லலாம், ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம், ஹேர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி எல்லாம் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே ஜஸ்ட் வாசிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமினேஷன்ஸில் இது 1 மார்க்ஸ் கொஷினாக கேட்கப்படுற ஹோமோனிம்ஸ் சில நேரங்களில் ஒரு 2 மார்க் கொஷினாகவும் 5 மார்க் கொஷினில் ஒரு பார்ட்டாக இவங்க இருக்கிறாங்க. 5 or 6 மார்க் கொஷின் நினைக்கிறேன். அண்ட் இவங்க ஒரு பார்ட்டாக அதில் இருக்கிறாங்க. 2 மார்க்ஸஸ்க்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இது இருக்கும். அதனால் பி கிளியர் வித் திஸ். அப்போ மெயில்னால் நமக்கு தெரியும், மெயில் அவ்வளோதான். அவ்வளோதான். ஹோல்னா மொத்தமாக, ஹோல்னா ஒரு துளை. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஹவு தே ஆஸ்க், ஹவு வி சூஸ். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸஸ் பற்றி பார்க்கலாம். அண்ட் 4 சாய்ஸஸில் நம்ம 1 அல்லது 2 சூஸ் பண்ணுற மாதிரி நம்ம 1 மார்க்கில் இருக்கும். இல்லை நான் உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டு 2 மார்க்ஸ் கொஷின்ஸஸில் உங்களுக்கு டேஷ் ஒரு சென்டென்ஸில் இந்த 2 வார்த்தைகளும் அமையிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டென்ஸில் உங்களுக்கு ஆப்ஷன் 2மே இருக்கும். டெய்ல் அப்படிங்கிற கொஷின்லாம் அதிகப்படியாக இருக்கும். அண்ட் அந்த கொஷினில் டெய்ல் எதுக்கு வரும், டெய்ல்னா வாளுன்னு அர்த்தம். அண்ட் TALE அப்படின்னா அது ஒரு கதை அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போது இந்த இதுக்கான டிஃப்ரென்சஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். அதோடைய அர்த்தங்கள் தெரியணும், அதோடைய ஸ்பெல்லிங்ஸஸ் கண்டிப்பாக தெரியணும். எந்த விஷயங்கள் நம்மளுக்கு இதில் பார்க்கணுன்னா ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு சவுண்டு ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சது ஹோமோஃபோன் அப்படிங்கிற கொஷினை நம்ம இதிலே முடியுமா நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணவும் முடியும். இந்த 4 இதில் நம்ம சரியாக நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. அவங்க இதை சூஸ்லையும் கேட்கலாம், இல்லை ஃபில்லப் மாதிரி மாடல்லையும் நம்மளுக்கு கேட்கலாம். சில நேரங்களில் இதுக்கான கரெக்டான ஹோமோஃபோனை தேர்ந்தெடுங்க அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அதுக்கானதை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இதில் யார் கரெக்டான ஹோமோஃபோன் கண்டுபிடிங்க அப்படின்னா நீங்களும் அதை பார்த்தாலே நம்மளுக்கு மற்ற 3 ஆப்ஷனை காட்டிலும் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அண்ட் கொடுக்கப்பட்ட கொஷினுடைய சென்டென்ஸுடைய அர்த்தம் புரிஞ்சு கொள்ளணும். ஃபஸ்ட்டு அதோடைய அர்த்தம் ஃபர்ஸ்ட் நம்ம புரியணும். அதுக்கடுத்து அந்த கொடுக்கப்பட்ட வார்த்தையோட அர்த்தம் தெரிஞ்சோன்னா அந்த வினாவில் கொடுத்துருக்க வார்த்தை எது கூட அந்த சென்டென்ஸ் ஒன்றாகுது அப்படின்ட்டு நம்ம அதை பார்க்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட அந்த மீனிங் நம்மளுக்கு அதை தெரியணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதோட ஹோல் சென்டென்ஸோட
அர்த்தத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சம் பேர்ஸ் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணலாம், பட் நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணணும். புக் பேக்கில் உள்ளதையும் படித்து வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. இதை புரிஞ்சாலே மோஸ்ட்லி நம்மளுக்கு மனசில் பதிஞ்சிரும். அப்போது நம்ம புக் பேக் எல்லாமே நல்லா தரவு பண்ணிவிட்டு மற்ற கொஷின்ஸ் எல்லாமே ஜஸ்ட் இது வரைக்கும் கேட்டதாக இருக்கட்டும் அண்ட் எந்த மாதிரி கொஷின்ஸஸ் கேட்டிருப்பாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம கலெக்ட் பண்ணி அதிகப்படியான டெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம எல்லாமே கிராமர்ஸை முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு இந்த லாங்குவேஜை ஃபர்ஸ்ட்டே நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா நம்ம கிராமர் பார்ட்குள்ளே போய் அடிக்கடி கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுறது அண்ட் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம இன்வால்வ் ஆகும்போது நம்மளுக்கு ஷார்ப்பாக ஆக முடியும். அண்ட் இந்த கொஷின்ஸ்க்கு இதுதான் அப்படின்ட்டு டான் அடிக்க முடியும். எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது, எந்த ஒரு பயமும் நம்மளுக்கு அட்டென்ட் பண்ணுறதுல இருக்காது. அதனால் நம்மளுக்கு ஸ்டேஷ்னரி அதில் சம்டைம்ஸ் தேமே ஆஸ்க் அஸ் ஃபில்லப்பாகவும் நம்ம கேட்குறாங்க. இப்போ எந்த விதமான கொஷின்ஸ் கேட்டாலும் நம்மளை ரெடியாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு இருக்கணும். சில நேரம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட கூட கொடுப்பாங்க, பட் அதை நம்ம ஒரு வார்த்தைன்னு எடுக்கக்கூடாது. அப்போது நம்ம அதிகப்படியான வார்த்தைகளை நம்மளோட டே டு டே லைஃப் நம்ம இன்வால்வ் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸோ மந்த்லியோ எப்படியாவது நம்ம அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ டைப் 1 ஆஃப் த கொஷின் எப்படி இருக்கும், இது டெக்ஸ்ட் புக்கில் யூனிட் 1லையும் யூனிட் 3லையும் இருக்குது. அதாவது பேஜ் நம்பர் 6 and 72 ரெண்டுத்தில் மட்டும்தான் நம்ம புக்கில் இருக்குது. ஓகே, இப்போ டைப் 1க்குள்ளே வந்துடலாம். அந்த டைப் 1ல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஹோமோனம். அதாவது 4 ஆப்ஷன் உங்களுக்கு 1 மார்க்ஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷனில் இதுக்கான கரெக்ட் ஹோமோஃபோனை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு கேட்கலாம். அண்ட் டைப் 2 என்னென்னா இதில் உள்ள கரெக்ட் பேரை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். இதுவும் 1 மார்க்ஸ் கொஷினில் தான் கேட்குறாங்க. அண்ட் அடுத்து டைப் 3க்குள்ளே போகலாம். அண்ட் டைப் 3ல் கொடுக்கும்போது இந்த சென்டென்ஸில் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்கல்ல அது அதோடைய மீனிங் என்ன அந்த மாதிரி கேட்கலாம். அல்லது இதோடைய கரெக்டான ஹோமோஃபோன் என்ன அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு அடுத்து டைப் 4ல் உங்களுக்கு ஃபில்லப் மாதிரி 2 மார்க்ஸில் கேட்குறதுக்கான இருக்குது. எக்ஸாம்பிள் டெய்லின்னு அந்த மாதிரி 2 கொடுத்துருப்பாங்க. அந்த 2ல் உங்களுக்கு அந்த சென்டென்ஸில் அந்த 2 டேஷில் எது எங்கே வரும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சமாவது இங்கிலீஷ் நாலேஜ் கண்டிப்பாக அங்கே இருக்கணும். இப்போ டவுட்ஸ் அபவுட் ஹோமோஃபோன்ஸ் நம்மளுக்கு மோஸ்ட்லி என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தேர் ஆர் ஃபியூ ரீசன்ஸ். இங்கே நம்மளோட லாங்குவேஜஸுடைய டெவலப்மெண்ட்காக தான் அந்த கிராமர் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ஹோமோஃபோன்ஸ் எல்லாமே அதோடைய டெவலப்மெண்ட்ஸ், அதோடைய சவுண்ட் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் அதோடைய ஃப்ளூயன்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து இல்லாமல் அந்த சென்டென்ஸுடைய மீனிங் தெரியறதுக்கு நம்ம ரெடியாகவே இருக்கணும். as already mentioned, have similar sounds but different. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், similar sound but different spellings and meanings. So it is necessary that you understand and learn the difference between homophone pairs. அதோடைய பேர்ஸ்க்கு இடைப்பட்ட வித்தியாசம் நம்ம தெரியணும். only way to remember them is by associating them with your functions and analyzing which part of speech a particular word in pair belongs to. எதுக்கு எது பொருந்தும் அப்படிங்கிறது தெரியணும். அண்ட் அதோடைய functional, that means meaning, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். However you choose to remember it, only continuous usage of these, இதை கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணுற இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் எந்த ஒரு டவுட்ஸுமே அதில் இருக்காது. இப்போ எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போ நம்ம இதில் உள்ள இன்னும் ஒரு குழப்பம் இருக்குது, அந்த சிக்கலை நம்ம விளக்கிட்டு போகலாம். கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனம்ஸ் அண்ட் ஹோமோகிராஃப்னு 3 விஷயங்கள் இருக்குது. இப்போ ஹோமோனம்ஸ் அண்ட் ஹோமோஃபோன்ஸ் இவங்களுக்கான டிஃப்ரென்ஸ் தான். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம சொல்லியாச்சு, ஹோமோனாலே சேம் அண்ட் ஃபோனாலே சவுண்ட் தான் சேம், சவுண்ட் பட் டிஃப்ரெண்ட் இன் மீனிங் அண்ட் ஸ்பெல்லிங் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஹோமோனம்ஸ் அப்படின்னு சொல்லி வேர்ட்ஸ் இட் சவுண்ட் ஆர் சேம், அது சவுண்ட் சேமாக இருக்கும் அண்ட் ஸ்பெல்டு சேம் அண்ட் தட் சவுண்ட் த சேம் அண்ட் ஸ்பெல்ட் சேம் பட் ஹேவ் டிஃப்ரெண்ட் மீனிங். இதில் பார்த்தீங்கன்னா சேம் சவுண்ட் அண்ட் சேம் ஸ்பெல்லிங் பட் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பேட், பாம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி விஷயங்கள். பேட் இன்னொன்று பேட், கிரிக்கெட் பேட்டும் உங்களுக்கு உண்டு அண்ட் இந்த ஒரு பேட்டும் நம்மளுக்கு பறவை அப்படிங்கிறது உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 8னா சாப்பிட்றது அண்ட் 8னா ஒரு நம்பர், இது எல்லாமே நமக்கு தெரியும். அதோடைய அர்த்தம் அந்த சென்டென்ஸ்க்கு அதை ரிலேட் பண்ணி தான் நம்ம முதல்ல பார்க்கணும். சேம் சவுண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், சேம் சவுண்ட் சேம் ஸ்மெல்லிங், சேம் ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட் சவுண்ட், இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் தெரியும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ புக் பேக் எக்ஸசைஸ்க்குள்ளே வாங்க போகலாம். பேஜ் நம்பர் 6 யூனிட் 1ல் இருக்கிற ஹோமோனம்ஸை வாங்க பார்க்கலாம். வேலட் அப்படின்னாலே அதை பர்சன் சொல்லுவாங்க. அண்ட் திஸ் இஸ் ஹியர் யோர் வேலட், இதுலேயே பார்த்துக்கோங்க. அண்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அண்ட் இங்கே வேலட் அப்படிங்கிறது பார்க்கிங், அதாவது ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி அதாவது இப்போ ட்ரெஸ் கடை போகிறோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ் கடையில் தனியாக ஒரு பார்க்கிங் வச்சுருப்பாங்கள்ல, அதுதான் அந்த அவங்களுடைய ஓனர்ஷிப்பில் இருக்கும். நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ஒரு பார்க்கிங் ஏரியா நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அதுதான் அவங்க வேலட் பார்க்கிங். நம்ம நிறுத்தாமல் அவங்க இதுக்கான இடத்துல நம்ம வைக்கிறது, அதுதான் அவங்களுக்கான வேலட் பார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபேரி அப்படின்னாலே ஃபேரி டீல்ஸ் அப்படின்னு நம்ம கற்றுக்கலாம். தேவதை ஃபெரி அப்படின்னாலே தட் இஸ் இந்த படகுகள் தான்.
அண்ட் மெடல் அண்ட் மெடல். ஸோ மெடல் அப்படின்னு சொல்லும்போது அது பதக்கங்கள் அப்படின்னு தெரியும். மெடல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேருக்குள்ள சண்டையில் நம்ம குறுக்க போகிறது, இன்டர்ஃபியர் ஆகிறது, அதுதான் நம்மளுக்கு மெடல் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் MIDDLE மாதிரி தான். அதுக்கடுத்து வெயிட்னா காத்துரு அப்படின்ட்டு அர்த்தம். அண்ட் பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தி வெயிட் ஃபார் தியர் பஸ் அப்படின்னு சொல்லலாம். வெயிட் அப்படின்னு சொல்லும்போது he gain up his weight அப்படின்னு சொல்லலாம். வெயிட் எடை அப்படின்ட்டு சொல்லிடலாம். அண்ட் யோக் அண்ட் எக் யோக் அப்படின்னு சொல்லும்போது அந்த இந்த யோக், இந்த மாட்டுடைய கழுத்தில் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் யோக், இன்னொன்று யோக். அண்ட் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இது எல்லாமே புக் பேக், இது எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. க்ரோன்னா வளர்ச்சி. இப்போ பார்த்தீங்களா இந்த செடி வளருது. அண்ட் க்ரோன்னா கூக்குரல் அப்படின்னு சொல்லுவாங்க, சவுண்டு போடுறது, எரிச்சலான சவுண்டு, இந்த மாதிரி அமைதியாக ஐயோ அப்படின்ட்டு அந்த மாதிரி சவுண்ட் கொடுக்குறது. ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது. அண்ட் ஏர்ன் அப்படின்னா ஜாடி. ஹோட் அண்ட் ஹோட். ஸோ ஹோட் அண்ட் ஹோட் இது ரெண்டுமே நமக்கான ரொம்ப வித்தியாசமானதுனால நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஹோட் மீன்ஸ் டு அக்குமுலேட் மெனி திங்ஸஸ். அக்குமுலேட் பண்ணுறது மீன்ஸ் லார்ஜ் குரூப், ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்கிறத ஹோடுன்னு சொல்லலாம். ஷி ஹோடட் புக் அன்டில் ஷி didn't have any more book. On Black Friday, hordes of shopper went to the மாலுக்கு வந்திருந்தாங்க அப்படின்ட்டு. டெசர்ட் அண்ட் டெசர்ட்னா பாலைவனம். இன்னொன்று எஸ் இருக்குது, ஸ்பெல்லிங்கை பாருங்கள், இங்கே இன்னொன்று எஸ் இருக்குது. அப்போது இந்த டெசர்ட் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்டோன்னு இந்த குலோப் ஜாமுன் அண்ட் இந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸ் இது எல்லாமே நம்ம டெசர்ட்டுன்னு சொல்லுவோம். நைட் அப்படின்னால இரவுன்னு அர்த்தம். கே அப்படின்ட்டு இங்கே ஃபர்ஸ்ட் ப்ரிண்டில் இருக்குது. இது படை வீரன் அல்லது அந்த ஹார்ஸ் இன் செஸ் போர்டில் இருக்கிற ஹார்ஸை கூட நம்ம நைட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கே வந்து உங்களுக்கான சைலண்ட் வேர்ட். ஸ்வீட் அந்த மாதிரி சொல்லும்போது ஸ்வீட்னா இனிப்பு அண்ட் ஷூட் அப்படின்னால இந்த ரூம் அப்படின்ட்டு சொல்லலாம், அதாவது அந்த லாட்ஜில் இருக்கிற ரூம் மாதிரி. அண்ட் பிளெயின்னா நிலம். அண்ட் பிளேன் அப்படின்னா ஒரு தளம் அப்படின்ட்டும் சொல்லலாம். அந்த பிளெயின் மேத்தமெட்டிக்ஸில் பிளெயின் அப்படின்னா இந்த பிளெயினும் சொல்லுவோம். அண்ட் பிளெயினாக அந்த மாதிரி ஏரோப்ளைன் அந்த மாதிரி கூட நம்ம அது கிளிப்டு வேர்டு நம்ம சொல்லுவோம் தெரியுமா. ஏரோப்ளைனை நம்ம அதை பிளெயின்னு சொல்லுவோம், அதை வச்சு சொல்லியிருக்காங்க. அண்ட் மைட்னா உங்களுக்கு தெரியுமா. மைட்னா குட்டி பூச்சி இந்த மாதிரி. அண்ட் குவைட் மேக்கிங் வெரி லிட்டில் நாய்ஸ் அப்படின்னா குவைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாம் இஸ் குவைட் வென் ஹி அரவுண்ட் டிம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே வெரி கம்ப்ளீட்லி த எக்ஸாம் இஸ் கம்ப்ளீட்லி ஹார்டாக இருந்துச்சு மொத்தமாக அப்படின்ட்டு சொல்கிறது. அண்ட் இது ஸ்பெல்லிங்காக பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இது பேஜ் நம்பர் 72 which is யூனிட் 3ல் இருக்கிற ஒரு ஹோமோஃபோன்ஸ். and career patience patents, accident incidents, scrapping accept expect. இது மூணுமே எனக்குலாம் ரொம்பவே குழம்பும். நீங்கள் இதை எதிர்கொண்டிருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஆனால் இது மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? லெசன் அண்ட் சிவியர் ரைஸ் குவைட் ஃபைனல் இந்த மாதிரி வேர்ட்ஸ். ஆனால் அடிஷ்னல் ஆஃப் ஹோமோஃபோன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. டெயில் இது ரொம்ப முக்கியமானது. அண்ட் மீட் நான் வந்து மீட் வாங்கிட்டு அவனை போய் மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது. டெயில் அப்படின்னா வால், டெயில் கதை. டெயிலில் உள்ள ஒரு டெயில் கதையை பற்றி படித்தேன் அந்த மாதிரி. வேஸ்ட் அண்ட் வெயின் செல்லுலர் ரியல் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு பி சேஃப் வித் பீஹைவ் அந்த மாதிரி. ஸ்டீலு இந்த மாதிரி விஷயங்கள். ஸ்டீல்னால் திருடுறதுன்னு கூட சொல்லலாம். அண்ட் ஸ்டீல்னா அதை கூட சொல்லலாம். மேல் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் சோல் இந்த மாதிரி விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹார்ட் மணி நேரம் அவர் அப்படின்ட்டு தெரியும். நைஸ் பிரெட் இந்த எல்லாமே கேட்டிருக்காங்க நான் பார்த்த வரைக்கும் கொஷின் பேப்பர்ஸில். இந்த ஹார்ட் அண்ட் தட் டேலு விச் இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது. அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட்லி கேட்டதுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரியும் கேட்பாங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நானாகவே சொல்கிறது. இது எல்லாமே கேட்டிருக்காங்க அண்ட் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரின்சிபல் அண்ட் த்ரூ இமிக்ரேட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் ஹியூமனி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க. இப்போ கவர்மெண்ட் அண்ட் PYQ கொஷின்ஸ்குள்ளே போகலாம். அண்டு
now we discuss this PYQs. And Colonel ate the kernel of the coconut அப்படின்னு சொல்லி இந்த கொலனல் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து படைத்தலைவரை சொல்கிறாங்க. அண்ட் கெனல்னா நாய் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த எமினென்ட் த மோஸ்ட் எமினன்ட் சயின்டிஸ்ட், அதாவது எமினென்ட்னா புகழ்பெற்ற, ரொம்ப புகழ்பெற்ற ஒரு சயின்டிஸ்ட் இந்த வேர்ல்டு ஹாஸ் பீன் வார்னிங் அபவுட் தி எமினென்ட் டேஞ்சர் ஆஃப் நியூக்ளியர் வாரை பற்றிய ஆபத்து. அது என்ன எமினென்ட், உடனடியான ஆபத்தை பற்றி யார் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் அந்த சென்டென்ஸோட அர்த்தம் புரியணும். ரெண்டாவது விஷயம் இந்த ஹோமோஃபோன் அர்த்தம் புரிஞ்சுருக்கணும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததில்ல. ஐ பர்ச்சேஸ் 4 நியூ பேர்ஸ் ஆஃப் ஷூவை நான் வாங்கினேன். ஃபார் மை அப்கமிங், எதுக்காக நான் வாங்கினேன், என்னுடைய வர வெக்கேஷனுக்காக. மை சன் இஸ் 4 years or 5 years old. He likes to spend time outside in the sun. வெளியே சன்னில் விளையாடுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம், ஸ்பெண்ட் பண்ணுறது. He told us a tale about donkey's tale. கழுதியோட வாழை பற்றி அவன் என்ன சொன்னான், அந்த கதையை சொன்னான். அப்போ டெய்லாம் எங்கள் கதை, டெய்லாம் அங்கே வால். ஷீலா ஹாஸ் பெயின் இன் ஹீல். ஹீல்னா குதியங்கால் சொல்கிறோம்ல, அந்த குதிக்கால் அவளுக்கு பெயின் இருக்கான். ஸோ ஷீ வென்ட் டு டாட்டர் டு ஹீல் இட், அதாவது ஹீல்னா அதை குணப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ரைட் அப்படின்னா ரைட் டெசிஷன், நீ ரைட் பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறது. அவ ஃபேமிலி ஸ்பெண்ட் அவர் டைம் பெஸ்ட் அந்த மாதிரி. ஹார்ட் அப்படின்ட்டு சொல்லலாம், ஹார்ட்னா மணி நேரம் சொல்லலாம். பை ராஜேஷ் பை டொமேட்டோஸ் பை அந்த மாதிரி. பை ஒர்க்கிங் அந்த மாதிரி சொல்லலாம். பை அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அண்டு இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுருக்காங்க. நைட்னா அந்த குட்டி பூச்சி அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இங்கே முக்கியமானது. இது எல்லாத்தையுமே படிங்க. அண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோடைய PDF நம்ம கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.